பணத்தை கொடுத்து வாக்கை வாங்க திமுக முயற்சி செய்வதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் வல்லநாடு பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், மக்கள் விரோத திமுக ஆட்சியில் யாருக்கும் நிம்மதியும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 8000 கொலைகள் அரங்கேறியிருப்பதாகவும் இதுகுறித்து முதலமைச்சருக்கு எந்த கவலையும் இல்லை என்றும் சாடினார். ஒட்டப்பிடாரம் தொகுதியில் சட்டவிரோத கல்குவாரி மூடப்படும் என்று உறுதியளித்தார். இந்த வயதிலே ஆண்களுக்கும் பாதுகாப்பில்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை. பச்சிளம் குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வன்கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்யப்படுகின்ற சூழ்நிலை தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக இருக்கிறது. அதை பராமரிக்க வேண்டிய முதலமைச்சரோ கண்டும் காணாமல் தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான மற்ற வழிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தேர்தலில் ஏழை எளிய மக்களை 1000த்திற்கும் 2000த்திற்கும் விலைக்கு வாங்கி விடலாம் என்று அவர் இந்த முறை முயற்சிக்கிறார். அவரது முயற்சிக்கு நீங்கள் இந்த முறை வெற்றி தரக்கூடாது.